வணக்கம். இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் ஃபைனல் எக்ஸசைஸ் தான் நம்ம பார்க்குறோம், which is 4.5. அதில் நம்ம பார்க்க போகிற சம் 13th one. A small scale company undertakes an agreement to make 540 motor pumps in 150 days and employs 40 men for the work. After 75 days, the company could make only 180 motor pumps. How many more men should company employ so that the work is completed on time as per the agreement அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு கம்பெனி வந்து ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் பண்ணுறாங்க. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அவங்க நினச்ச அளவு வந்து கரெக்டாக முடிக்க முடியறதில்ல. ஸோ கொடுத்து இருக்கிற டைம்குள்ளே முடிக்கணும் அப்படின்னா இன்னும் எவ்வளோ மென்னை நம்ம வந்து அவங்க அப்பாயிண்ட் பண்ணி அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஸோ கரண்ட்டாக அவங்க வந்து ப்ரொடியூஸ்டு பம்ப் வந்து 180 பம்ப்ஸு, டேஸ் வந்து 70 டேஸில் 40 ஒர்க்கரை வச்சு முடிச்சிருக்காங்க. ரிமைனிங் வேலை இன்னும் எவ்வளோ இருக்குது அப்படின்னா, ஆக்சுவலாக அவங்க பண்ணி முடிக்க வேண்டிய பம்பு வந்து 540, 180 தான் முடிச்சிருக்காங்க, இன்னும் 360 இருக்குது. ஸோ ரிமைனிங் டேஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக 150 டேஸில் 75 டேஸ் அவங்க முடிச்சிட்டாங்க. ஸோ இன்னும் 75 டேஸ் தான் இருக்குது. அதுக்குள்ளே அவங்க 360 பம்பை வந்து அவங்க ரெடி பண்ணணும். எவ்வளோ வேலைக்காரவங்களை அவங்க அசைன் பண்ணாங்க அப்படின்னா அந்த வேலையை அந்த கொடுத்துருக்கிற டைமுக்குள்ளே முடிக்க முடியும், அதாவது ரிமைனிங் 75 டேஸ்க்குள்ளே முடிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த சம்மில் கேட்டிருக்காங்க. ஸோ இன் 75 டேஸில் வந்து அவங்க முடிக்கக்கூடிய பம்ப் பார்த்தீங்க அப்படின்னா 180 பம்ப்ஸ் ஆர் மேட் பை 40 ஒர்க்கர். ஓகேவா? அப்படி இருக்கும்போது in 75 days one pump is made by 40 divided by 180 workers. ஓகேவா? அப்படி இருக்கும்போது இன்னும் நம்மளுக்கு மிச்சம் இருக்கிற நாட்களும் வந்து 75 தான். அந்த 75 டேஸில் அவங்க 360 பம்ப்ஸ் வந்து இப்போ அவங்க பண்ணணும். ஸோ 40 டிவைடட் பை 180 இன்ட்டு 360 பம்ப்ஸ் பண்ணணும், ஈக்குவல் டு 80 ஒர்க்கர்ஸ். ஸோ மிச்சம் இருக்கிற 75 டேஸில் அவங்க வந்து ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா மொத்தமாக அவங்களுக்கு வந்து 80 ஒர்க்கர்ஸ் தேவைப்படும். ஆல்ரெடி 40 பேர் வேலை செய்கிறாங்க, இன்னும் 40 பேர் அவங்க வந்து அசைன் பண்ணால் தான் வந்து அந்த வேலையை அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும். அடுத்த சம், P alone can do 1/2 of the work in 6 days and Q alone can do it in 2/3 of the same work in 4 days. How many days will they finish 3/4 of the work if they working together அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. So P alone can do 1/2 of the work in 6 days. So P equal to 1/2 into 1/6 equal to 1/12. which is 12 days. Q alone can 2/3 of the work in 4 days. அப்போ Q equal to 2/3 divided by 4.
into 1 by 4 அப்படின்னு எழுதிக்கலாம் அதைய, which is 1 by 6. அப்போ அந்த வேலையை வந்து 6 daysல முடிக்கும் Q. அப்படி இருக்கும்போது P can do the work in 1 day பார்த்தீங்க அப்படின்னா 1 by 12. Q can do the same work, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 day work பார்த்தீங்கன்னா 1 by 6. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை எப்படி முடிப்பாங்க அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி நிறையா சம்ஸில் பார்த்துருக்கோம். டுகெதர் they can work in number of days equal to 1 by 12 plus 1 by 6. So common LCM பார்த்தீங்க அப்படின்னா 12. So 1 plus 2 divided by 12, 3 by 12. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு 1 by 4 கிடைக்கும். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை வந்து 4 daysல கம்ப்ளீட் பண்ணுவாங்க. So they will finish the 3 by 4th of the work in 4 days. So 3 by 4 into 4 equal to 3 days. Is the answer. அடுத்து 15th sumல X alone can do a piece of work in 6 days and Y alone can do it in 8 days. X and Y undertook the work for 48,000 rupees. With the help of Z, they completed the work in 3 days. How much is Z's share அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 3 பேர்த்தோட இண்டிவிஜுவலாக எவ்வளோ நாளில் வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எக்ஸ் அண்ட் ஒய் தான் ஆக்சுவலாக அந்த ஒர்க்கை வந்து கமிட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அவங்க வந்து ஹெல்ப்புக்கு வந்து ஜியோட ஹெல்ப்பை கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஜி வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, அவங்களும் வேலை செய்கிறாங்க. ஸோ ரெண்டு பேரும் எக்ஸ் அண்ட் ஒய் தான் கமிட் பண்ணியிருக்காங்க. பட் ஜி வந்து வேலை செய்யும்போது அவங்களுக்கும் அந்த பணத்துலேருந்து ஒரு ஷேர் கொடுக்கணும் இல்லையா? அவங்களுக்கு எவ்வளோ ஷேர் போகும், இவ்வளோ நாள் வேலை செஞ்சால் இவ்வளோ ஷேர் போகும் அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஸோ எக்ஸ் அலோன் கேன் டூ அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 6 days. ஸோ ஒர்க் டன் பை எக்ஸ் இன் 1 day பார்த்தீங்கன்னா 1 by 6. அதே போல் ஒய் அலோன் கேன் டூ அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 8 days. So work done by y in 1 day பார்த்தீங்க அப்படின்னா 1 by 8. So let Z alone can do a piece of work in A days. ஏன்னா நம்மளுக்கு சம்பளம் கொடுக்கல எவ்வளோ நாளில் ஜி வேலை செய்யும் அப்படின்னு. இப்போ ஒர்க் டன் பை இசட் இன் 1 day ஈக்குவல் டு 1 by A. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா 3 பேர் சேர்ந்து பண்ணால் அந்த வேலையை 3 daysல முடிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இட் இஸ் ஆல்சோ given that with the help of Z, they can complete the work in 3 days. X, Y complete the work in 3 days. So work done by x plus y plus z in
1 day பார்த்தீங்க அப்படின்னா 1/3. So we can write the equation as 1/a plus 1/b plus 1/x plus 1/y plus 1/z வந்து நம்ம கொடுத்துருக்கிற 1 day ஒர்க்கை நம்ம எழுதிக்கலாம். 1/6 1/8 plus 1/a equal to 1/3. ஒன் பை ஏ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ மிச்ச வேல்யூவை நம்ம ரைட் சைடுக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம். என்னுடைய காமன் எல்சிஎம் வந்து 24. ஸோ 3ஆல் 8 மல்டிப்ளை பண்ணால் 24. 6ஆல் 4 மல்டிப்ளை பண்ணால் 24. அண்ட் தென் 8ஆல் 3 மல்டிப்ளை பண்ணால் 24. ஸோ நம்மளுக்கு 1/24 கிடைக்கும். ஸோ இதிலிருந்து நம்ம ஏ வந்து எவ்வளோ நாளில் முடிக்கும், 1 day ஒர்க் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஏ வந்து 24 daysல ஒரு வேலையை பண்ணுவாங்க. இப்போ இதில் இருந்து நமக்கு இசட்டோட ஷேர் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். X and Y undertook the work for 48,000 rupees. So ratio of work done by XYZ பார்த்தீங்க அப்படின்னா 1/6, 1/8, 1/24 equal to. ஸோ இதனுடைய ரேஷியோ எப்படி கால்குலேட் பண்ணலான்னா, இதில் நம்ம டேஸை பார்த்தீங்க அப்படின்னா இசட் தான் வந்து ரொம்ப நாள் எடுத்துக்குது அந்த வேலையை முடிக்கிறக்கும். எக்ஸ் அண்ட் ஒய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான டைமில் அந்த வேலையை முடிச்சிடுறாங்க. ஸோ இந்த ரேஷியோ கண்டுபிடிக்கிறது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, 24ஆல் 6 டிவைட் பண்ணுங்கள். நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், 4 கிடைக்கும். 8 டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 3 கிடைக்கும். ஸோ 24 வந்து 1 கிடைக்கும். இதுதான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஷேர். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் அந்த 1/6 இன்ட்டு 24 பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 4 கிடைக்கும். ஸோ 4:3:1. ஸோ இதனுடைய ரேஷியோ கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ இசட்டோட ஷேர் எவ்வளவா இருக்கும் அப்படின்னா, அந்த 48,000ல் மொத்த ரேஷியோவையும் சம் பண்ணிவிட்டு இன்ட்டு 48,000 மேலே இருக்கிற 1 வந்து தான் வந்து அதனுடைய ரேஷியோ, ஜியோட ரேஷியோ. which is 6,000 rupees. ஜீக்கு எவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னா அந்த 48,000ல் 6,000 rupees ஷேராக கொடுப்பாங்க. இதோட இந்த எக்ஸசைஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். இன்னும் இது ரிலேட்டடான நிறைய எக்ஸசைஸ் பார்க்குறக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் சமச்சீர் கல்வி படிக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.